கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரியில் இன்று முதல் வரும் 16ஆம் தேதி வரை 3 நாட்கள் மே கார்னிவல் 2026 என்னும் தலைப்பில் பல் சிகிச்சை மற்றும் பல் குறித்த தகவல் கண்காட்சி நடைபெற உள்ளது. கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை அமைந்துள்ளது. இங்கு பொதுமக்களுக்கு பல்வேறு பல் சிகிச்சைகள் குறித்த தகவல்களை வழங்கி வரும் வகையில் மே கார்னிவல் 2026 என்னும் தலைப்பில் 3 நாட்கள் பல் சிகிச்சை தகவல் மற்றும் கண்காட்சியின் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை SNR சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் டாக்டர் சுந்தர் ராமகிருஷ்ணன், இணை நிர்வாக அரங்காவலர் நரேந்திரன், சவுந்தரராஜ் ஆகியோர் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர். தொடர்ந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் முதல்வர் டாக்டர் தினகர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, ஆண்டுதோறும் பல் சார்ந்த தகவல்களையும் பல் சார்ந்த சிகிச்சை முறைகள் குறித்தும் பொதுமக்களுக்கு ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சார்பில் பல்வேறு விழிப்புணர்வுகள் ஏற்படுத்தி வருகின்றதாகவும், 3வது ஆண்டாக நடத்தப்படும் இந்த விழிப்புணர்வு பொதுமக்களிடையே வாய்நலன் குறித்து எடுத்துக் கூறி பல் சிகிச்சைகள் குறித்த தகவல்களையும் அவர்களுக்கு வழங்கி வருவதை நோக்கமாக கொண்டுள்ளது என தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பொதுமக்களுக்கு வாய்நல விழிப்புணர்வு சொற்பொழிவுகள், பல் சிகிச்சை கண்காட்சி, பல் விழிப்புணர்வு விளையாட்டு பகுதி, சரியான பல் துலக்கும் முறைகள் குறித்து நேரடி விளக்கங்கள் மற்றும் பல்வேறு கல்வி நிகழ்ச்சிகளும் இடம்பெறுகின்றன எனவும், இந்த நிகழ்ச்சி பொதுமக்களுக்கு பல் சிகிச்சைகள் குறித்து தெளிவான தகவல்களை வழங்கி அவர்களின் வாய்நலத்தை மேம்படுத்த உதவுகிறது என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் SNR அறக்கட்டளையின் தலைமை செயல் அதிகாரி CV ராம்குமார், ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் மருத்துவ இயக்குநர் டாக்டர் ராஜகோபால், மருத்துவ கண்காணிப்பாளர் அழகப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. குட் மார்னிங், வணக்கம். இது ஸ்ரீ ராமகிருஷ்ணா டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர். 20 ஆண்டு காலமாக கோயம்புத்தூர்ல செயல்பட்டு கொண்டிருக்கிற முதல் பல் மருத்துவ கல்லூரிங்க. இந்த மே கார்னிவல் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் மே மாதம் நடத்திக்கிறோம். இந்த கார்னிவல்ன்றது பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அண்ட் டீச்சிங் பண்ணுவதற்காக நாங்கள் ஒரு வருடம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் என்ன பயன் என்று கேட்டீங்கன்னா, எல்லா ஏஜ் குரூப்பும், எல்லா வயதினர்களுக்கும், அதாவது சிறு குழந்தைகள் பிரஷிங் டெக்னிக் சொல்லித்தரப்படும். வயதானவர்களுக்கு டென்ச்சர் கேர், பல் செட்டுகளை எப்படி பராமரிக்கிறது கற்றுத்தரப்படும். இதில் பல்வேறு ஸ்டால்கள் இருக்கிறது. அண்ட் இன்னும் நிறைய ப்ரிவென்ஷன். நம்ம இந்த தீம் வந்து ஹெல்த்தி ஸ்மைல்ஸ் ஹெல்த்தி லைஃப்ஸ், அதாவது ஆரோக்கியமான பற்கள் ஆரோக்கியமான வாழ்வு. இந்த தீம்ல நாங்கள் இந்த மே கார்னிவலை நாங்கள் தொடங்கி உள்ளோம். இந்த ஸ்டால் ஒரு ஸ்டால்லையும் ஒரு மாதிரியான விழிப்புணர்வு செய்திகள் இருக்கிறது. நிறைய ஃபன் கேம்ஸ் இருக்கிறது, சில டெமான்ஸ்ட்ரேஷன் இருக்கிறது. அப்புறம் பல் பராமரிப்பு பற்றி சில நம்ம ஹைஜீன் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் செய்து தரப்படும். அண்ட் இங்கே இந்த 3 நாட்கள் 14 மே 14, 16, 15, 16 இந்த 3 நாட்கள் இங்கே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு பண்ற பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் 20% தள்ளுபடி 3 மாதத்துக்கு அதை நம்ம செயல்படுத்த இங்கே ஒரு திட்டம் இருக்கிறது. அண்ட் இதில் என்னென்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருப்பி நாங்கள் சொல்கிற மாதிரி பாதுகாப்பாக பல் பாதுகாப்பு அண்ட் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். இதுக்காக இந்த நோக்கத்தில் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோங்க. பொதுமக்களுக்கு அவேர்னஸ், அதாவது வந்து பல்லுங்க வந்து 2 வேளை பல் விளக்க வேண்டும். ஒரு தடவை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வாய் நல்லா கொப்பளிக்க வேண்டும், தண்ணி குடிக்க வேண்டும். இது வந்து முக்கியமான ஒன்று ஹைஜீன் பாயிண்ட் ஆஃப் வியூ. அது தவிர நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து மவுத் கார்ட் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அது போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நல்லா சின்ன ஒரு அடிபட்டுட்டா கூட நிறைய பாதிப்புகள் ஏற்படும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டால்லையும் ஒரு விழிப்புணர்வு அண்ட் அவேர்னஸ் செய்தியோட நாங்கள் செயல்பட்டு அது டெமான்ஸ்ட்ரேஷன் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது குழந்தைங்க வந்து முதல்ல வந்து சின்ன குழந்தைங்க, அதாவது கை குழந்தைங்க, அதுக்கு போய் வாய் கொப்பளிக்கிறதெல்லாம் முடியாதுங்க. இதில் வந்து இதுக்கு வந்து இது முழு பொறுப்பும் பெற்றோர்களுக்கு தான் எடுத்துக்கணும். இது ஃபர்ஸ்ட் திங் வந்து எப்பவுமே நாங்கள் வந்து ப்ரஷிங்னு சொல்லுவோம். அது முடியாத பட்சத்தில் வாய் கொப்பளிக்கணும், இல்லையா தண்ணி குடிக்கணும். இன்னும் ரொம்ப கை குழந்தையா இருக்காங்க, எதுவுமே பண்ண முடியாதுன்னா ஒரு வெட் காட்டன், ஒரு ஈர பஞ்சு எடுத்து, பெரியவங்களோட பொறுப்புங்க, அந்த வாயை வந்து நம்ம தொடச்சிக்க வேண்டும். இது வந்து பல் சொத்தை மட்டும் இல்லை, நெஞ்சு சளியும் இதுல இருந்து வரதுக்குன்னு நம்ம கண்டுபிடிப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு செய்திங்க. திருப்பியும் சொல்றது, நம்ம ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூருங்க. மெயினா நம்ம உணவு முறையே காரணங்க. ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஃபுட்டு வந்து வாயில ஒட்டக்கூடிய சில தின்பண்டங்கள். இதனால என்ன ஆகுதுன்னா, பல் மட்டும் இல்லை ஈறுகளும் சேர்ந்து பாதிப்பு ஆகுதுங்க.
ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கார்னிவல் வச்சு நாங்கள் ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸை நாங்கள் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ ஒன்லி இது வந்து இந்த காலேஜ் ஹாஸ்பிட்டல் வெறும் ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்றதில்ல, திருப்பி ப்ரிவென்ட் ரூட் காஸ் அனாலிசிஸ், எந்த இடத்துல இருந்து ஒரு பிரச்சனை உதயமாகுது அதை பார்த்து அதை கண்டுபிடிச்சி அதையே நாங்கள் வந்து தடுக்கிறதுக்கு என்னென்ன முயற்சியோ அது பண்ணிட்டு இருக்கோம். தெரியும், நாங்கள் வந்து ஒரு இடத்துலையும் நிறைய கேம்ப் நடத்துகிறோம். அது தவிர எங்களோட நிறைய அவுட்ரீச் ப்ரோக்ராம் நிறைய எங்களுக்கு வந்து வெளியில நிறைய எங்களுக்கு சேட்டிலைட் கிளினிக்ஸ், ரூரல் கிளினிக்ஸ், ஸ்கூல் கேம்ப்ஸ் இந்த மாதிரி பல இடத்துல இருக்கிறது. எங்களோட மருத்துவர்கள் எங்களோட மொபைல் டென்டல் வேன் அங்கேயே எடுத்துட்டு போய் அங்கேயே ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி விழிப்புணர்வு பண்ணி செக்அப்பும் பண்ணிட்டு இருக்கோம். இதனால வந்து நிறைய பேர் இதுல நிறைய பயனடைகிறாங்க.